ஸோ ஹலோ ஸ்டார்ஸ் அண்ட் வணக்கம் மக்களே. ஸோ நம்ம வந்துட்டு புதுசாக ஒரு மைக்கும் ஒரு ட்ரைபாடும் வாங்கியிருக்கோம். ஸோ இந்த மைக்கும் ட்ரைபாடோட அன்பாக்சிங் வீடியோ தான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ நான் பேசிகிட்டு இருக்குது ஜென்ரலாக வந்துட்டு என்னோடய வீடியோஸ் வந்துட்டு ஒரு ஆடியோவில் வரும், லைவ் வந்துட்டு வேறு ஆடியோவில் வந்துட்டு வரும். ஸோ லைவ் ஸ்ட்ரீமர் ஆடியோ வந்துட்டு வேறு மைக்கு, அது நம்ம வந்துட்டு ஆல்ரெடி அன்பாக்சிங் போட்டிருப்போம். பட் ஆனால் JBL அப்படிங்கிற ஒரு 500 ரூபா மைக்கில் தான் இத்தனை நாள் நான் ஆடியோ போட்டிருந்தேன் கடந்த 2 வருஷங்களாகவே. பட் சரி இப்போ கொஞ்சம் வாய்ஸை என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக புதுசாக ஒரு மைக் வாங்கியிருக்கோம். ஃபஸ்ட்டு அந்த மைக் ஓப்பன் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் அது என்ன பிராண்டு, அது என்ன ஏது எவ்வளோ ஆச்சு எல்லாத்தையுமே வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். அதே சமயம் வீடியோட எண்டிங்கில் வந்துட்டு இந்த மைக்கில் நான் பேசி காட்டுறேன். இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது தான், பட் இருந்தாலும் அதை நான் பேசி காட்டுறேன். எது உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ இதுதான் அந்த மைக்கு. ஸோ எக்ஸ்ட்ரீம் அக்கோஸ்டிக்ஸ் ரெக்கார்ட் கிரியேட் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்லாம் பெருசாக போட்டுக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த மைக் வந்துட்டு கோயம்புத்தூரில் இன் பர்சனே அவைலபிள் தான். பட் இருந்தாலும் அவங்ககிட்ட நான் வந்துட்டு மெசேஜ் பண்ணும்போது அவங்க எதுவும் ரிப்ளை பண்ணலையா. சரி ஓகே, நம்மளுக்கு வேறு போய் வாங்குறதுக்கு டைமும் இருக்காது, கம்பெனி அதுக்கு நேரமும் ஒத்துழைக்காது. சரி ஆன்லைனில் ஆர்டர் போட்டுருவோம் அப்படின்னு பார்த்தா ஃப்ளிப்கார்ட்டில் வந்துட்டு 3 டேஸில் வர மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இதோட காஸ்ட் வந்துட்டு 2000 வந்துச்சுங்க. ஸோ 1999க்கு ஒர்த்தான்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா தான் தெரியும். ஆனால் பட் இது இன் பர்சனாகவே அவைலபிள் இருக்கிறனால சரி ஓகே நம்ம இதே வாங்கலாம், வேறு எதுவும் ஆன்லைன் பிராண்ட்ஸ் வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை தேர்ந்தெடுத்தேன். இதை தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் அதுதான். சரி ரைட்டு, எப்படி ராசா ஓப்பன் பண்ணுறது? ஓட்டை இங்கே குத்துக்கிறாங்களா? ஆமாம் இங்கே இருக்கு. ஓகே, கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்குது. ஆக்சுவலி இதோட பேர் என்னன்னு சொல்லிட்டு மறந்து போச்சு. நான் சைடில் உங்களுக்கு பார்த்துட்டு எடிட் பண்ணும்போது எடிட்டிங்கில் தரேன். இது அதோட மவுண்ட்டுன்னு நினைக்கிறேன். அண்ட் அந்த ஷாக் மவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஏன் எல்லாத்துலேயுமே ஒரு மாதிரி பொடி பொடியாக இருக்குதுன்னு தெரியல. அண்டு ஸோ நம்ம மைக்கு மேலே போடுற கவரு தெரியுதா, நம்ம வடிவேல் சார் வாய்க்குள்ளே போயிட்டு வருமே அதுதாங்க. கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்குது, அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஃபைனலி திஸ் இஸ் அவர் மைக்கு. இதுதான் நம்மளோட மைக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ எக்ஸ்ட்ரீம் அக்கோஸ்டிக்ஸ் தெரியுதா? ஓகே, இதுதாங்க. ஸோ இதுதான் நம்ம மைக்கு. அண்ட் இது அந்த டேபிள் மவுண்ட்டு. ஸோ டேபிளை நம்ம மவுண்ட் பண்ணுறதுக்காக இருக்கிறது. ஓகே, இது என்ன, நான் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் சொன்னேன் தெரியுமா. ஆக்சுவலி இதில் சவுண்ட் கார்டு போட்டாலுமே வந்துட்டு சவுண்ட் கார்டு பின் வந்துட்டு நார்மலாக நம்ம ஹெட்ஃபோன்ஸ் பின் மாதிரி தான் இருக்கும். பட் இது கம்ப்ளீட்லி USB டைப் பின்னு. ஓகேவா, ஒன்லி லேப்பில் பிசியில் மட்டும் தான் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ண முடியும். இல்லை நம்ம OTG வச்சு நான் பேசி பார்க்குறேன். OTG வச்சு பேசி பார்த்தேன் அப்படின்னா கரெக்டாக இருந்துச்சுன்னா பார்ப்போம். உங்களுக்கு தெரியுதா, இந்த இடத்துல ஏதோ பேனா வச்சோ மார்க்கர் வச்சோ கிறுக்கியிருக்காங்க USBயில். இங்கே ஏதோ கொட்டியிருக்கு தெரியுதா இந்த இடத்துல. சரி ஓகே, ஸோ இது ஒரு டைப் ஆஃப் பின். ஐ டோன்ட் நோ த நேம், சாரி ஃபார் தட். என்னடா இவன் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறானேன்னு சொல்லிட்டு நீங்கள் எது தப்பாக எடுத்துக்கணும். ஃபோக்கஸ் எங்கே ஆகுது? ஐ டோன்ட் நோ வாட் கைண்ட் ஆஃப் பின் இஸ் திஸ், பட் சம் கைண்ட் ஆஃப் பின். ஓகே, இது வந்துட்டு இதுக்கு கீழே சொருகு இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு இன்சர்ட் பண்ணுறதுக்காக இருக்குது. ஓகே, இப்படி தான் நம்ம மைக் யூஸ் பண்ண போகிறோம். இதை நம்ம வந்துட்டு நம்மளோட சிஸ்டமில் கனெக்ட் பண்ண போகிறோம் லைக் தட். ஓகே, வழக்கமாக உள்ள வைக்கிற அந்த சிலிக்கா கிளு. அண்டு இதுக்கு மைக் ஹோல்டரா இல்லையே, இது வேறு எதுக்கும்னு நினைக்கிறேன். சரி வச்சுட்டு பார்ப்போம். வைக்கும்போது தெரிஞ்சிடும்ல எதுக்குன்னு. ஏங்க கரெக்டாக மைக்குக்கு தான் நினைக்கிறேன். ஆமாம், வெறும் மைக் வைக்கிறக்கா? ஆமாம், அதுக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பாசிபிளி. இது என்னமோ இருக்குது. மேனுவல் வச்சுருக்காங்களா? எக்ஸ்டெண்டட் கிளைம் யுவர் எக்ஸ்டெண்டட் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரீம் அக்கோஸ்டிக்ஸோடது. ஓகே, மேனுவல் எதுவுமே கொடுக்கலைங்க. உள்ளே எதுவும் இருக்கா? பில்லு தான் இருக்குது. ஸோ இதுதான் அதோட பில். இதை எது கூட போடுறதுனே தெரில. மனமே போட்ட திட்டமா
இந்த எக்ஸ்ட்ரீம்னு இருக்கிற பக்கம்தான் நம்ம வந்துட்டு பேசணும்னு நினைக்கிறேன். அண்ட் இதுதான் அந்த இதில் ஒரு நட்டு கழுண்டு கிடக்கு. ப்ரோக்கனால் இப்படி தான் வருமானு தெரியலையே. ஐ திங்க் ஒன் இஸ் ப்ரோக்கன் நினைக்கிறீங்க. மொத்தம் 3. இங்கே ஒரு நட்டு இல்லை, ஒரு நட்டு மிஸ்ஸிங்கு. இந்த சைஸ் நட்டு வந்துட்டு மிஸ்ஸிங்கு. இந்த இடத்துல அது வந்திருக்கணும்னு நினைக்கிறேன். அது இங்கே காணலை. இப்போ ஜஸ்ட்டு ஆக்சுவலி அந்த டேபிள் மவுண்ட்டு தெரியுதா? திஸ் இஸ் த டேபிள் மவுண்ட். ஆமாம், கொஞ்சம் டைட்டாக இருக்குது. ஸோ இதை நான் அசம்பிள் பண்ணணும். எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு பார்த்து தான் கொஞ்சம் அசம்பிள் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, அசம்பிள் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். பட் இது கூட நான் ஒரு ட்ரைபாட் ஆர்டர் பண்ணேன். அது வெறும் 370 தான். 370க்கு அது ஒர்த் தான், நம்ம பார்க்க வேணாமா? வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது, உங்களுக்கு தெரியுதா? ஸோ ட்ரைபாடு தான். நான் நிறுத்தி வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது மவுண்ட் பண்ணுறக்கானது. இதுலேயும் ஏதோ மிஸ்டேக் இருக்கிற மாதிரி தான் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்துட்டு அந்த ட்ரைபாடில் தான் வச்சுருக்கேன். ஆக்சுவலி இந்த ட்ரைபாடில் வந்துட்டு என்னென்னா, ஒன்றும் லேண்ட்ஸ்கேப்பாக வைக்க முடியும், இல்லைனா வந்துட்டு கேமரா மவுண்ட் பண்ண முடியும். பட் ஹைட் எல்லாமே ஓகே, பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இதுதான் என்னோடய கேமிங் செட்டப். ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கஸ்டமைஸ்டாக வந்துட்டு நான் வேலை செய்கிற கம்பெனிலே ஒரு அண்ணா வந்துட்டு செஞ்சு கொடுத்துட்டு போனார். இந்த டேபிளை நல்லாவே பொறுமையாக அழகாக பண்ணி கொடுத்துட்டு போனாருங்க. ஸோ இங்கே தான் வந்துட்டு நான் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவேன். ஸோ முதுகு ரொம்ப வலிக்குதுன்னு இப்போ தான் இந்த சோஃபா போட்டேன். ஓகே, லேண்ட்ஸ்கேப் மட்டும்தான் இதில் எடுக்க முடியும், அது கூட பிரச்சனை இல்லை. ஐம் ஓகே வித் தட். சரி, ஓகே, நான் இதை அசம்பிள் பண்ணிவிட்டு நான் வரேன். இப்போதைக்கு ரஃபாக மைக்கை நான் செட் பண்ணியிருக்கேன், சும்மா தான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் வந்துட்டு அதில் நான் இன்னும் ரெக்கார்டிங் ஆரம்பிக்கல. ஸோ நான் ரெக்கார்டிங் ஆன் பண்ணிவிட்டு நான் அதில் வர ஆடியோ பேசுகிறேன். அது வரைக்கும் நீங்கள் மைக்கை ரசிச்சுக்கிட்டு இருங்க என்னோடய புது குரலோட. ஸோ இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது அந்த ஒரு புது மைக்கில் தான். ஸோ எனக்கு எந்த அளவுக்கு கேட்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பட் எனக்கு இங்கே ஆடியோ ப்ரோக்ராம் வந்துட்டு ஒன்றும் பெருசாக அந்தளவுக்கு நான் பேசுகிறது அதிகமாக இருக்கிற மாதிரிலாம் இல்லை, நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் அதே சமயம் மேலே அந்த கவர் போட்டு பேசினா ஒரு மாதிரி இருக்குது. அண்ட் இந்த நாய்ஸ் கேன்சலர் வச்சு பேசி பார்ப்போம். ஓகே, டேரக்ட் வந்துட்டு ஒரே டேரெக்ஷனில் தான் போல். ஸோ ஸ்ட்ரைட்டாக வச்சு பேசினா மட்டும்தான் நான் பேசுகிறது வந்துட்டு கிளியராக கேட்குது. ஸோ மற்ற டேரெக்ஷன் வச்சு பேசும்போது அந்த ஆடியோ வந்துட்டு கிளியராக இல்லை, உங்களால் வந்துட்டு ஹியர் பண்ண முடியாது. அண்ட் நான் கொஞ்சம் பக்கத்தில் இருந்தால் பேசணும். அண்ட் நார்மலாக பேசினாலே போதும், ரொம்பவே ஷவுட் பண்ண தேவையில்லை. நான் இப்போ ரொம்பவுமே நார்மலாக பேசிகிட்டு இருக்கேன். இப்போ நான் ஒரு வேளை வந்துட்டு டே மச்சான் அப்படின்னு கத்தி பேசினேன்னா அது ஒரு மாதிரி வந்துட்டு கண்டிப்பாக ஹை பிச்சில் தான் கேட்கும்னு நினைக்கிறேன். பட் நான் ஹெட்ஃபோன்ஸ் போட்டுட்டு என்னோட மைக்லலாம் பேசுவோம், நான் ரொம்பவே ஷவுட் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்கும். ஏன்னா சில டைம் வந்துட்டு என் வாய்ஸ் அதில் கிளியர் ஆகாது. அண்ட் ஆடாசிட்டியில் எடிட் பண்ணும்போது வந்துட்டு சில வாய்ஸஸ் கட் ஆயிரும். ஸோ இப்போ நான் பேசின ஆடியோ வந்துட்டு எடிட் பண்ணி பார்க்குறேன், எல்லாமே கட் ஆகாமல் வருதா இல்லை நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஆடியோவில் வந்துட்டு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. ஏன்னா நான் ரொம்பவுமே லோ பிச்சில் பேசும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த வாய்ஸ் வந்துட்டு உள்ளே போயிருது இல்லையா. ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஆடாசிட்டியில் வந்துட்டு கட் பண்ணும்போது நிறைய வாய்ஸ் வந்துட்டு ஓவர்லாப் ஆயிடுது. ஸோ நடுவில் இருக்கிற சின்ன சின்ன வார்த்தைகள் நான் வந்துட்டு பேசுறது விட்டு போயிடுது. ஸோ நான் பேசும்போது கொஞ்சம் கான்ஷியஸாக இல்லை அப்படின்னா என்னோட ஆடியோஸ் வந்துட்டு கரெக்டாக இருக்காது. ஸோ ஐ ஹேவ் டு மெயின்டைன் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் சவுண்ட் எஃபெக்ட் ஃப்ரம் மை மவுத்னு நினைக்கிறேங்க. ஸோ ஒரே பிச்சில் நான் பேசணும், கொஞ்சம் நான் உள்வாங்கி பேசினேன் அப்படின்னாலே வந்துட்டு அது கொஞ்சம் போயிடுது. ஸோ ஹேவ் டு மெயின்டைன் மை பிச். ஸோ அது மட்டும்தான். மற்றபடி வந்துட்டு ஆடியோ உங்களுக்கு கிளியராக தான் இருக்குன்னு சொல்லி நம்புறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் ஆரம்பத்துலேருந்து கேட்டுட்டு இருந்த ஆடியோ எல்லாமே வந்துட்டு பழைய மைக்கில் பேசினது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு இந்த விஷுவலி வந்துட்டு இந்த மைக்கோட வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது வந்தது எல்லாமே வந்துட்டு புது மைக்கில் நான் பேசின ஆடியோ. ஸோ ஹோப்ஃபுல்லி வந்துட்டு உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி நம்புறேன். எடிட் பண்ணும்போது தான் எனக்கும் தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஃபைனல் அவுட்புட் வந்து நீங்கள் தான் ஃபஸ்ட்டு எனக்கப்புறம் பார்ப்பீங்க. ஸோ ரிவ்யூ நீங்கள் தான் சொல்லணும். எனக்கு வந்துட்டு தெரிஞ்சிடும் ஓகே எடிட் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் வேற என்ன சொல்ல வேண்டியது இருக்கா? ஐ திங்க் இதுவளோ தான் நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி வந்துட்டு இதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சொல்கிறது, நம்ம ஃபேஸ் ரிவீல் பற்றி யோசிக்கலாம். ஆனால் இப்போதைக்கு இல்லை, இன்னும் கொஞ்சம் நாள் போகட்டுங்க, அதுக்கான டைம் வரட்டும். ஆக்சுவலி அப்படி நான் ஒரு வேளை ஃபேஸ் ரிவீல் பண்ணேன் அப்படின்னா ஹாவ் டு மேக் வீடியோஸ் பிஃபோர் இட் செல்ஃபுங்க. ஏன்னா நான் வந்துட்டு நிறைய வீடியோ அதுக்காக எடிட் பண்ணி வச்சுட்டு வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா எடுத்தோடனே வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் வந்துட்டு கண்டிப்பாக வழக்கம் போல் நம்ம சேனல் பிளாங்காக தான் இருக்கும். யாருனால ஆகிறது உங்களுக்கும் கடுப்பாகும், எனக்கே கடுப்பாகுமே அப்பப்போ என்னோடய வீடியோஸ் வந்துட்டு என்னடா வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும்போது. சரி ஓகே, பட் ஆனால் இந்த வாய்ஸ் குவாலிட்டியில் தான் அக்லைட்டோட எபிசோட் 7 இருக்க போது. இந்த மைக்கில் தான் நான் பேச போகிறேன். ஹோப்ஃபுல்லி வந்துட்டு அந்த வீடியோ என்ஜாய் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ நம்ம வந்துட்டு அந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போதைக்கு ஐ திங்க் அந்த வீடியோக்கு அப்புறம் தான் வந்துட்டு இந்த வீடியோ வரும்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படியே தான் இருக்கும். ஏன்னா அக்லைட் முடிச்சுட்டு தான் வந்துட்டு இந்த அன்பாக்சிங்கே உங்களுக்கு வரப்போதாக இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு பொறுமையாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு வரப்போகிற வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலில் தேடி தானே வரும். ஐ திங்க் நான் ஓரமாக போய் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் இதில் பாடலான்னு சொன்னாங்க, பாடி பார்ப்போமா. இதயம் தவித்த போது நீ இசையாய் உள்ளே வந்தாயே, உறவெல்லாம் ஒன்றாக வெளியெல்லாம் தேனாக,
இருளெல்லாம் தூளாக பறவை கூட்டில் விண்மீன் பூக்க. ஹஹா, பார்ப்போம். ஒன்று பாட்டு நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த வீடியோவில் வரும், நல்லா இல்லை அப்படின்னா அந்த வீடியோவில் வராது. சரிங்களா? அப்புறம் என்னையா பாட்டு பாடி பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஒன்றும் வரல, வீடியோவை முடிச்சேன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்துட்டு திட்டக்கூடாது. ஓகே, சரி, ஓகே. நம்ம வந்துட்டு அடுத்தடுத்த புது வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இனிமேல் வந்துட்டு இந்த ஆடியோவில் தான் வந்துட்டு வீடியோஸ் வரப்போகுது. ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி நம்புகிறேன். சரி, ஓகே. அது வரைக்கும் உங்களோட வந்து நடைபெறுவது உங்கள் ஸ்கிரிப்ட் தமிழ் ஷார்ட் சொன்ன சென்டர். ஸோ அதோட முக்கியமான விஷயம் என்னன்னா, பேராட்டல் உங்களுக்கு துணையாக இருக்கும். மே த ஃபோர்ஸ் பி வித் யூ.